அதாவது இதுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறையா கமெண்டில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணு வந்து எங்கேருந்து வரும், அந்த பொண்ணு வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, பொண்ணுக்கு அப்பா அம்மாலாம் இருப்பாங்களா, இப்படிலாம் வந்து கேள்விகள் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அதில் வந்து நிறையா பேருக்கு என்ன விதமான கேள்விகள் முதல்ல வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த திசையிலேருந்து வரன் வரும். இதுக்கு நான் ஏற்கனவே ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் கொடுத்த வீடியோவுக்கும் அனுபவத்துலேயும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க தான் செய்யுது. நான் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காலங்கள் போக போக நமக்கு அனுபவம் கூட கூட இன்னும் கொஞ்சம் ஜோதிட ஞானம் கிடச்சிட்டே இருக்கும். அனுபவத்தில் நிறையா பலன்கள் வந்து நமக்கு தெரிய வரும். இப்போ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த திசையிலேருந்து வரன் வரும் அதை தெரிஞ்சுக்கிறது எப்படி, அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் பொண்ணு எந்த திசையிலேருந்து வரும் பார்க்குறது, அதாவது எந்த திசையிலேருந்து வரன் வரும். பொதுவாகவே வந்து 7ஆம் வீட்டு அதிபதியை வச்சு தான் நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த கலத்திர பாவத்தை பற்றி முழுக்க முழுக்க நம்ம கணிதம் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து 7ஆம் பாவத்தை தான் நம்ம சீர்தூக்கி பார்த்துட்டு இருந்தோம். 7ஆம் பாவம், அந்த 7ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எந்த கிரகம், அந்த கிரகத்தினுடைய திசை எது, அந்த அதுக்கப்புறம் 7ஆம் பாவத்தில் பொதுவாக எந்த கிரகம் இருக்குது, அந்த கிரகம் குறிப்பிடக்கூடிய திசை எது, 7ஆம் பாவ அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் எந்த ராசியில் எந்த பாவத்தில் இருக்கிறாரு, அந்த பாவம் குறிப்பிடக்கூடிய ராசி அந்த திசை எது, இப்படி வந்து சுற்றி பலனை ஒவ்வொரு பலனாக இப்படி வரலாம் அப்படி வரலாம் இங்கேருந்து வரலாம் இப்படிலாம் நம்ம பலனை எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் அதில் அதே மாதிரி நானும் தான் சொல்லியிருந்தேன் என்னுடைய முந்தின வீடியோக்களில் எந்த திசையிலேருந்து வரன் வரும் அப்படின்றதில் வந்து நானும் சொல்லியிருக்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுவது தசை. இப்போ ஒரு தசை நடக்கு அப்படிங்கும் பொழுது அந்த திசைக்கு தகுந்தாற் போல் தானே சம்பவங்கள் நடக்கு. இப்போ ஒரு திருமணம் முடியக்கூடிய ஒரு ஸ்டேஜில் ஒரு 30 வயசு அல்லது 27, 29, 30 இந்த மாதிரி வயதுகளில் திருமணம் முடியும் பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து என்ன திசை நடக்கு அந்த ஜாதகருக்கு, அந்த தசாநாதன் எங்கே இருக்கிறாரு, எந்த கிரகத்தோட கூடி இருக்கிறாரு, அவருடைய லக்கணம் என்ன, ராசி என்ன, லக்கணத்துக்கு எந்த வீட்டு ஆதிபத்தியம் பற்றி எங்கே இருக்கிறாரு, ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் இருக்கிறாரு, இதையெல்லாம் நம்ம வந்து பலன்கள் அந்த ஜாதக ரீதியாக கணிக்கும் பொழுது இதெல்லாமே நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா? இதில் இதே பேசிக்கில் தான் வந்து இந்த வரன் வரக்கூடிய திசையும் பார்த்திங்க அப்படின்னா இதே அடிப்படை தான். ஆனால் திசையை வச்சு அதாவது நடக்கக்கூடிய தசாபுத்தி படலத்தை வச்சு வரன் வரக்கூடிய திசையை கணிச்சிங்க அப்படின்னா அது 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 70% கரெக்டாக இருக்குது. ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகளுடைய திசை நடக்குன்னு வைங்களேன், அந்த சாதகருக்கு சொந்தத்தில் தான் பொண்ணு வரும். 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகளுடைய திசை நடக்கும் பொழுது அந்த சாதகருக்கு சொந்தக்கார பொண்ணு வந்து அமையும். சொந்தக்கார பொண்ணுனா எப்படி? இப்போ நீங்கள் கேட்கலாம், சொந்தக்கார பொண்ணுனா மாமா பொண்ணு இருக்குது, அத்தை பொண்ணு இருக்குது, பொண்ணு விட்ட மாமா பொண்ணு இருக்குது, அப்போனா சொந்தம்னா நிறைய சொந்தம் இருக்க, 19 சொந்தம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதாவது வந்து முதல்ல ஒரு பாயிண்ட்டு, ஒரு சாதகருக்கு 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகளுடைய திசை நடக்கும் பொழுது சொந்தக்கார மாப்பிள்ளையோ சொந்தக்கார பொண்ணோ அந்த ஜாதகருக்கு வரனாக வந்து அமைவாங்க. சரி, 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகளுடைய திசை இல்லை, வேறு ஏதாவது ஒரு திசை நடக்கு அப்படின்னா அந்நியத்துலேருந்து வந்து பொண்ணு அமையும். சரி, இப்போ நீங்கள் கேட்டிங்களா, சொந்தம்னா நிறையா இருக்குது, அதில் வந்து நெருங்கின சொந்தமா தூரத்து சொந்தமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகளுடைய திசை நடக்கும் பொழுது நெருங்கின சொந்தத்தில் தான் வரன் வரும். தூரத்து சொந்தத்திலேருந்து வரன் வருது அப்படின்னா கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்து அதிபதியுடைய திசை நடக்கும் பொழுது கொஞ்சம் தூரத்து சொந்தத்திலிருந்து வரன் அமையும். அவயோக திசைகள் நடக்கும் பொழுது அந்நியத்தில் வரன் அமையும். அவயோக திசை 3, 6, 8, 12
இந்த மாதிரி லக்கணத்திற்கு ஆகாத கிரகத்தினுடைய திசை நடக்கும் பொழுது அந்நியத்திலேருந்து வரன் அமையும். இதுலேயும் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நுணுக்கமாக கவனிச்சுக்கிடணும். அவயோக தசையாகவே இருந்தாலும் அந்த தசாநாதன் லக்கண சுபரோடு கூடி சுபக்கரகம் பாவக்கரகம் வந்து எங்கெங்கே இருப்பது உத்தமம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தகுந்தாற்போல் அந்த ஒரு பாவக்கரகமாக இருக்குன்னு வைங்களேன். அந்த பாவக்கரகம் எங்கே இருக்கலாம்? 3, 6, 10, 11 பாவக்கரகங்கள் நல்ல நட்பு வீடு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த பாவக்கரகம் லக்கண அசுப ஆதிபத்தியம் பெற்ற கரகமாக இருந்தாலும் சரி 3, 6, 10, 11 நட்பு வீடுகளிலிருந்து லக்கண சுவரோடு கூடியிருக்கும் பொழுது அந்த சாதகருக்கும் சொந்தத்திலேயே நெருங்கிய சொந்தத்திலேயே வரன் அமையும். அது காதல் திருமணமாகவும் அமையும். சரி, சொந்தத்தில் காதல் திருமணத்துக்கு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதான் அசுப ஆதிபத்தியம் வாங்கியாச்சு அப்படின்னாலும் அது ஒரு ரீமார்க் இருக்குது. நல்ல விதமாக அது வந்து ஸ்தான பலம் வாங்கி இருக்கிறதுனால அந்த லக்கண சுபரோடு கூடி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்தத்தில் தான் ஆனால் 2 பேரும் விரும்பிக்கிட்டாங்க, அதனால் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு தடவை வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகளுடைய திசை நடக்கு அப்படின்னா சொந்தத்தில் வரன் வரும். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து கேந்திரஸ்தான அதிபதிகளுடைய திசை நடக்கும் பொழுது கேந்திரஸ்தானம்னா வந்து நீங்கள் எல்லா லக்கணத்துக்கும் மாறுபடுமே அப்படின்னு ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதை தான் நான் இப்போ சொன்னேன். கேந்திராதிபதியாக இருந்தாலும் சரி, அவயோக ஆதிபத்தியம் பெற்ற அசுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் வந்து லக்கண சுபரோடு கூடி அல்லது லக்கண சுபரோடு பார்வையில் நல்ல விதமாக எந்த ஸ்தானத்தில் இருக்குன்னு பாருங்கள், நல்ல விதமாக இருக்காரான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் சொந்தத்தில் நெருங்கிய சொந்தத்திலேயே வரன் வந்து முடியும். அப்போ கேந்திரஸ்தானம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வந்து கேந்திராதிபதி வந்து லக்கணாதிபதிக்கு பகையாக வரக்கூடிய கிரகம் கூட நிறையா இருக்க தான் செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு உபய லக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேந்திராதிபதி வந்து 4, 7ஆம் வீட்டு அதிபதிகளாக வருவாங்க, புதனும் குருவும். தனுசு லக்கணத்துக்கு 7, 10ஆம் வீட்டு அதிபதி புதனாக வந்துடுவார். அதுவரே பாதகாதிபதியாகவும் வருவார். அதே மாதிரி கன்னி லக்கணத்துக்கு, மிதுன லக்கணத்துக்கு, மீன லக்கணத்துக்கு இந்த மாதிரி உபய லக்கணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கேந்திர ஸ்தானாதிபதி அவரே கலத்திர ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கி அவரே பாதகாதிபத்தியமும் வாங்கி வந்திருப்பார். அப்படி வரும்பொழுது அந்த கிரகம் நான் சொன்னது போல் 3, 6, 10, 11 இந்த மாதிரி இடங்களில் நட்பு வீட்டில் இருக்கணும். இப்போ மீன லக்கணத்துக்கு எடுத்துக்கோங்க. மீன லக்கணத்துக்கு வந்து 4, 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உபய லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படின்ற கணக்கில் வருவார். அவர் வந்து ஒரு நான் என்ன சொன்னேன் 3, 6ன்னு சொன்னேன்னா 3ஆம் வீட்டில் சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது அவர் அதிநட்பு ஸ்தானத்தில் இருப்பார். 6ஆம் வீடான சிம்ம ராசியில் இருக்கும்போது புதனுக்கு அதிநட்பு தான். 10ஆம் வீட்டில் இருக்கும்போது தனுசு ராசி குருவோட வீடு, ஆனால் அங்கே ஸ்தம்பிச்சு போன நிலமை தான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், தனுசு ராசியில் புதன் இருக்கிற அவ்வளவு நல்ல பலன் கிடையாது அப்படின்னு. இப்படி ஒரு சில லக்கணத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்கும்பொழுது 3, 6, 10, 11ஆம் இடங்களாகவே இருந்தாலும் 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் மீன லக்கணத்திற்கு புதன் இருப்பது நல்லது. ஆனால் 10ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து இதிலிருந்து இந்த 3, 6ஆம் வீட்டில் இருக்கிறத விட 10ஆம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் மத்தியம பலன்கள் தான். ஆனால் மோசம் சொல்ல வரல, அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 100க்கு ஜஸ்ட்டு பாஸ் அல்லது ஒரு 40% நல்ல பலன்கள் தான் அங்கே எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி 10ஆம் வீட்டில் கூடிய புதனுக்கு லக்கண சுபருடைய சேர்க்கை பார்வை கிடைக்குது அப்படின்னா நல்ல பலனாக கேட்டிங்க அப்படின்னா அது வந்து குரு செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கிறது அவ்வளோ நல்ல பலன் கிடையாது தான். 10ஆம் வீட்டில் அந்த புதன் இருக்கும் பொழுது அங்கே சனியோடு சேருவாராகில் சூரியனோடு கூடுவாராகில் அவர் ஒரு வகையில் நல்ல பலனாக கொடுப்பார். இப்படியெல்லாம் லக்கண ரீதியாக நம்ம எடுத்து பார்க்கும்போது சில டிஃப்ரெண்ட் ஏற்பட தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் மீன லக்கணத்துக்கு 11ஆம் இடமான மகர ராசியில் போய் புதன் இருக்கிறது மிக அற்புதமான அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரி இடங்கள் இருக்கும் பொழுது, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மீன லக்கணத்துக்கு புதன் வந்து 4, 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்று 3, 6, 10, 11 இந்த மாதிரி இடங்கள் இருக்கிறது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இப்படி நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றத விட எந்த திசையிலேருந்து வரன் வரும் அப்படின்ற பார்த்தா பார்த்திங்களா, சொந்தத்தில் வரன் வரும்னு சொன்னோம்ல. அதுக்கு அந்த புதனோடு எந்த கிரகம் கூடியிருக்கும், சந்திரனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரன் சேர்க்கை, செவ்வாயினுடைய சேர்க்கை பார்வையும் அந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புதனுக்கு வந்து மிகப்பெரிய கெடுதலை தராது. என்ன தான் இருந்தாலும் மீன லக்கணத்துக்கு லக்கண சுபர் அப்படின்ற வகையில் வந்து அவர் கெடுக்க மாட்டார் அந்த சாதகரை. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது சொந்தத்தில் வரன் வரும். சரி, எந்த திசையிலேருந்து வரும்
அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. எந்த திசையிலேருந்து வரும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சொந்தம் முதல்ல நல்லா எடுத்துக்கோங்க. சொந்தம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. உங்கள் ஏரியாக்குள்ளே, உங்கள் சுற்று வட்டாரத்துக்குள்ளே தான் அந்த வரன் இருக்கும். சரி, இது வந்து சுற்று வட்டாரத்துக்குள்ளே சொல்லுவீங்களே, எங்களுக்கு சொந்தம் வெளியூர்லேயும் உண்டு, ரொம்ப எட்டிய தொழில் இருக்காங்க, அந்த எங்களுடைய சொந்த பந்தம் வெளிநாட்டிலையும் இருக்காங்க. அப்போ வெளிநாட்டிலையும் மாப்பிள்ளை இருக்குது, உள்நாட்டிலையும் மாப்பிள்ளை இருக்குது, 2 சைட்லேயும் மாப்பிள்ளை இருக்கா, அதில் எந்த மாப்பிள்ளை வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த நடக்கக்கூடிய தசாநாதன் சுபகரங்களோடு அதாவது லக்கண சுபரோடு சம்மந்தப்பட்டு 1, 5, 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திலே இருந்தாலோ, அந்த ஸ்தானத்திலே 1, 5, 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திலே இருந்துச்சு அப்படின்னா, மாப்பிள்ளை 2 வீட்டு கிழக்கிட்டு இருக்காரு, எதிர்த்த வீட்டில் இருக்காரு, பின்னாடி இருக்காரு, முன்னாடி இருக்காரு, இதுதான் கணக்கு. சரி, இல்லைங்க, அவர் 8ஆம் வீட்டில் போயிருக்காரு, வெளியூர் மாப்பிள்ளை, வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளி மாநிலத்து மாப்பிள்ளை 12ஆம் வீட்டில் இருக்காரு, இதே கணக்கு தான். அதாவது 1, 5, 9ஆம் வீடை தவிர்த்து மற்ற இடங்கள் வரும்பொழுது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரி இடங்கள்லேருந்து மாப்பிள்ளை வருவார். முழுக்க அந்நியத்து மாப்பிள்ளை இல்லை வேறு மாப்பிள்ளை வரணும் அப்படின்னா, நடக்கக்கூடிய திசையை வந்து நான் சொல்லிட்டேன். சுபக்கரனுடைய தொடர்பு இல்லாமல், லக்கண சுபருடைய தொடர்பு இல்லாமல், 1, 5, 9 சம்மந்தப்படாமல் வேறு விதமான ஒரு அமைப்பில் அந்த ஜாதகம் இருக்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து சொந்தத்தில் வரன் வராது, பக்கத்தில் வரன் வராது, ரொம்ப எட்டிய தொழிலிருந்து புரோக்கர் மூலமாக வரன் வரும். சரிங்களா? இப்போ ஒரு சில ஜாதகம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி குரு வந்து சிம்மத்தில் போய் இருக்கிறாரு. கன்னி லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி குரு சிம்ம ராசியில், அதாவது 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கும் பொழுது அந்த சாதகருக்கு எந்த திசையிலேருந்து வரன் வரும்? இது ஒரு பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்ல, அதுக்காக சொல்கிறேன். அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி 12ல் மறைஞ்சிட்டாரு, முதல்ல எடுத்தவொன்னே தோஷம் அப்படின்ற கணக்கில் வந்துடும். 7ஆம் வீட்டு அதிபதி 8ல் போனாலோ, 7ஆம் வீட்டு அதிபதி 6ல் போனாலோ, 7ஆம் வீட்டு அதிபதி 12ல் போய் மறைஞ்சாலோ வந்து அது வந்து கலத்திர தோஷ ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா? கலத்திர தோஷம்ன்ற நீங்கள் எடுக்க வேண்டாம், அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறது வேறு வீடியோக்குள்ளே போய்க்கலாம். 7ஆம் வீட்டு அதிபதி 12ல் இருந்தால் எந்த திசையிலேருந்து வரன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். அப்போ கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கும்போது அந்த 12ஆம் வீடு யாருடைய வீடு அப்படிங்கிறத முதல் எடுங்க. சூரியனுடைய வீடு. அப்போ சூரியனுக்கு உரிய திசை கிழக்கு திசையிலேருந்து மாப்பிள்ளை வரும் அப்படின்னு இது வந்து பொது பலன். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கன்னி லக்கணம் 7ஆம் வீட்டு அதிபதி 12ல் இருக்கார். இந்த விதி நீங்கள் எடுத்துட்டீங்க, சூரியனுடைய திசை வரும். 7ஆம் வீட்டு அதிபதி குருவாக வருதுனால அந்த குரு 12ல் மறைஞ்சனால குரு கொஞ்சம் வலிமை கம்மி, அதனால் வடக்கு திசையிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த மெத்தடு ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ஜாதகருக்கு கன்னி லக்கணம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஜாதகருக்கு என்ன திசை நடக்குன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராகு திசை நடக்கு, கன்னி லக்கண ஜாதகர் ராகு திசை நடக்கு. ராகு 4ஆம் வீட்டில் இருக்கார், எங்கே தனுசு ராசியில் இருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் மறைஞ்ச குரு 5ஆம் பார்வை, அப்போ ராகுவை பார்ப்பார். அப்படி தானே? சரி, ரைட்டு. அந்த ராகுக்கு வேறு எந்த கிரக பார்வையும் இல்லை அப்படின்னே வச்சுக்கோங்க. ராகு தசையில் அந்த சாதகருக்கு திருமணத்தை பற்றிய கேள்விகளும் வருது, திருமணம் வந்து முடியக்கூடிய அமைப்பும் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த ராகு திசையில் கன்னி லக்கணத்தை பிறந்த சாதகருக்கு எந்த திசையிலேருந்து வரன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வந்து கேந்திர வீட்டில் 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள் இல்லையா? 1, 4, 7, 10 அப்படிங்கிறது வந்து கேந்திர ஸ்தானங்கள். அதில் வந்து 4ஆம் வீட்டில் ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டேன். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய காத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு 5ஆம் முறையாக பார்த்துட்டு தான் இருக்கார் கன்னி லக்கணம். ஓகே, இப்போ இந்த ராகு திசையில் வரன் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காண்டி இந்த ராகு எடுக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மற்ற திசையை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்தியம் என்ன அதெல்லாம் பார்த்து சொல்லிவிடுவீங்க. ஆனால் ராகுவுக்கு சொல்ல முடியுமா? அதே நம்ம யோசிக்கணும்ல. ராகு வந்து எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டு அதிபதியை கூடியிருக்காரு, அதுக்கு தகுந்தாறு போல் பலனாக கொடுப்பார். அப்போது ராகு வந்து கன்னி லக்கணத்துக்கு 4ஆம் வீடான தனுசு ராசியில் இருந்து 4, 7ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய குருவோட பார்வையில் இருக்கார். அப்போ குருவை போன்ற பலனைத்தான் ராகு அங்கே கொடுப்பார். அங்கே குருவோட வீட்டிலே இருக்கிறாரு. ஸோ முழுக்க குருவை போன்ற பலனை தான் அவர் கொடுப்பார் அப்படின்ற மேட்ருக்கு நம்ம வந்துட்டோம். நான் இப்போ என்ன சொன்னேன், 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதி சம்மந்தம் இல்லை, கேந்திராதிபதி சம்மந்தம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அந்நிய சொந்தத்துலேருந்து வரும் அப்படின்னு சொல்ல. அது மாதிரி நெருங்கின சொந்தமாக இருக்கார், கொஞ்சம் தூரத்து சொந்தத்துலேருந்து வரன் வரும். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் வந்து இயற்கையில் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறனால வந்து
2ஆம் சொந்தம் 3ஆம் சொந்தம் அந்நிய சொந்தம் அப்படின்ற மாதிரி வரும். சரி, வேறு ஜாதி வேறு மதம் இந்த மாதிரி இதுலேருந்து வரன் வர்றதுக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து எந்த திசையிலேருந்து வரும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். ராகுவோட திசை நடக்கிறதுனால குருவோட பார்வை இருக்குது. அப்போ நம்ம சொந்தத்தில் வரன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கேருந்து வரும், பக்கத்தில் வருமா ரொம்ப லாங்கிலேருந்து வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ராகு தசை நடக்குன்னு பார்த்துட்டோமா. அங்கே ராகு வந்து 4ஆம் வீடான கேந்திர ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ கேந்திரம் அப்படின்னா என்ன, நான் மாறி சொல்கிறேன். பக்கத்தில் தான் அதாவது அந்த பக்கத்தில் அப்படி எடுக்கும்போது நீங்கள் எப்படி எடுக்கணும், சரராசியா ஸ்திர ராசியா உபயராசியா அந்த மேட்ரை எடுக்கணும். அப்போ 4ஆம் வீடான கேந்திர ஸ்தானங்கிறது நம்ம முதல்ல எடுத்துருவோம். அதுக்கடுத்து அது வீடு என்ன, தனுசு ராசி வந்து ஒரு உபய வீடு. உபய வீடு அப்படின்னால வந்து ரெண்டுமே கலந்தது, அதாவது ரெண்டும் கட்டம் அப்படிவாங்களா, அது மாதிரி ரெண்டுமே கலந்தது. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் நிறையா கனெக்ஷன் இருந்துகிட்ருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்து தான் மாப்பிள்ளை வரும். கூடினபட்சம் 10-15 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் மாப்பிள்ளை வரும். பக்கத்து மாப்பிள்ளை, பக்கத்தூர் மாப்பிள்ளை, தெற்கூர் மாப்பிள்ளை, வடக்கூர் மாப்பிள்ளை, வடக்கூரான் தெற்கூரான் அப்படிலாம் சொல்கிறாங்களா, வடக்கூர்காரன் தெற்கூர்காரன், மேலூர்காரன் கீழூர்காரன் இப்படின்னு சொல்கிறாங்களா? இந்த மாதிரி தான் வரணும். இந்த மேலூர் மாப்பிள்ளை, கீழூர் மாப்பிள்ளை, வடக்கூர் மாப்பிள்ளை, தெற்கூர் மாப்பிள்ளை. இந்த வடக்கூர் தெற்கூர் மேலூர் கீழூர்லாம் வந்து நிறையா ஊர்களில் பேசக்கூடிய ஒரு என்ன சொல்லுது அந்த பேச்சு வழக்கு. அது எதுக்கு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, பக்கத்து ஊர்களை தான் குறிக்கும். அதை பக்கத்தில் இருப்பாங்க அவங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்ரு வடக்கூர் தெற்கூர் மேலூர் கீழூர் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. அது மேலே தெரு கீழே தெரு இப்படிலாம் இருக்கும். ஆனால் அதுவே அவங்க வந்து தனித்தனியாக பேசுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு இப்படி தான் வரும், சரிங்களா? ஏன்னா உபயராசிலேருந்து அப்படித்தான். சரி, இதுவே இந்த ராகு வேற ஒரு லக்கணத்துக்கு வந்து இந்த மாதிரி ராகு தசை நடக்கு அப்படின்னு தான் வச்சுக்கிடுவோம். அது வந்து 1, 5, 9ஆம் வீட்டு அது இடங்களில் எங்கேயாவது ஒரு இடங்களில் இருந்து லக்கண சுபரோட தொடர்பு இருக்குன்னு வைங்களேன். சொந்தத்தில் தான் வரணும் வரும், சரிங்களா? நெருங்கிய சொந்தத்தில் வரும். எந்த திசையில் வந்து வரும், பக்கத்தில் தாங்க வரும். ஒரே தெருக்குள்ளே கூட இருக்கலாம், பக்கத்து தெருவாக இருக்கலாம். அந்த அந்த சரௌண்டிங்குள்ளே அந்த இப்போ சொன்னோம்னா சுற்று வட்டாரத்துக்குள்ளே தான் இருக்கும். இப்படி தான் ஜாதகம் கணிக்கும் பொழுது பார்க்கணும், சரிங்களா? இதை பாருங்கள், கரெக்டாக இருக்குங்க. இந்த விதி வந்து அனுபவத்தில் ரொம்ப கச்சிதமாக பொருந்தி வருது, சரிங்களா? நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அந்த அந்நிய ஜாதி மத திருமணங்கள் எப்படி அப்படின்றதானா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் போட்டு விட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான பலன்களாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.